5-2. 5-2, sir. 5-2, sir. Yes. 5-2, sir. Happy evening to all. This is day 7. Memory training and life skill program. மெமரின்றதை தாண்டி அவங்க சொன்னாங்கல்ல மோட்டிவேஷனா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா ஏரியாவையும் ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு மனிதனா நம்ம இந்த யோகத்துல வாழணும், வளரணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவை, வாட் ஆர் த திங்ஸ் ரெக்வயர்ட், ஒரு சராசரியான ஒரு ஹியூமன் பீயிங், வாட் ஆர் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபார் அஸ். இந்த யோகத்துல இந்த பர்டிகுலர் ஒரு ஸ்ரீரஞ்சனியா இருக்கலாம், ஒரு திலகமா இருக்கலாம், ஒரு ராமசுப்ரமணியனா இருக்கலாம், ஒரு அபிஷேகா, அபினவா, சோனுவா, ருச்சிகா, வாட் எவர், அது ஒரு நேம். தட்ஸ் எ சோல். இந்த சோல் இந்த யோகத்துக்கு எதுக்காக வந்தது? ஒவ்வொன்னுக்கும் பின்னால ஒரு அக்கௌண்ட், எவ்ரிதிங் அக்கௌண்டபிலிட்டி. நீங்க என்னென்ன செய்யறீங்களோ அத்தனையுமே கணக்குல வந்துட்டு தான் இருக்கும். அப்போ நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அதனால சும்மா ஏனோ வந்தோம், ஏதோ வாழ்ந்துட்டு போவோம் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் விட மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு நேரத்துல உங்க கூட வந்து சேருவாங்க. உங்களை நியூட்டன் லா பட்டோம்ல, ஒரு ஆப்ஜெக்ட் அப்படியே இருக்கும், எக்ஸ்டர்னலா இன்னொரு ஆப்ஜெக்ட் பக்கத்துல வந்து அதை தள்ள வரைக்கும். த சேம் ஏதோ ஒரு நேரத்துல வந்துடும். நீங்க நான் நகரவே மாட்டேன் இருந்தாலும் தூக்கி போடுறதுக்கு அது ஃபோர்ஸபிளா வரும். அது செகண்ட் லா. ஆட்டோமேட்டிக்கா நீங்க மாறிடுவீங்க. ஸோ அதனால மற்றவங்க மாத்திரணும், நீங்களே மாறணும். ஐ ஹாவ் டு சேஞ்ச் மை செல்ஃப். அதுக்குதான் நேற்று நான் அந்த பாயிண்ட் வின்னர்ஸ் லூசர்ஸ் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணி காட்டேன். எல்லார்கிட்டையுமே வின்னர்ஸ் ஆட்டிடியூட், த குவாலிட்டி உங்ககிட்ட இருக்கும். ஆனா பல விஷயங்கள் ஹிடன்ல இருக்கு. அத தட்டி வெளியே கொண்டு வரும். இவ்வளவுதான். ஒரு ஃபைன் டியூன் பண்றோம். அதுக்கு மட்டும் நீங்க தயாராங்க. உங்களைய அசஸ் பண்ணுங்க, அனலைஸ் பண்ணுங்க, தென் ரியலைஸ் பண்ணுங்க. Reach your goal. Eventually, you will reach your goal. Okay. சரி, நம்ம கிளாஸுக்கு போலாம். 1/3 நம்மளோட செஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் மைண்ட் அண்ட் தாட்ஸ், செகண்ட் ஒன் மெமரி டிப்ஸ், தேர்டு இன்ஸ்பைரிங் பர்சன்ஸ். நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்களில் நமக்கு அவர்களிடமிருந்து எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? What we have to learn from our seniors, ancestors, the celebrities, role models. அவங்க கிட்ட நம்ம எதை கத்துக்க வேண்டி இருக்கு அப்படின்றதுக்காக அந்த தேர்டு செஷன். ஓகே, ஸோ அது நல்லாவே எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றீங்க. ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய். ரைட், சரி, நம்ம மைண்ட் அண்ட் தாட்ஸ்ல இது வரைக்கும் ஒரு 2 செஷன்ஸ் பார்த்துட்டோம். அதுல ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு நியூராலஜிஸ்ட் ஒரு பையனோட முதுகுல ஐஸ் கட்டியை வச்சு சூடு கம்பினாரு, அதனால கொப்பளம் வந்துருச்சுன்னு அதை பத்தி பார்த்தோம். 2வது இதுல என்ன பார்த்தோம்? ஒருத்தனை ரூமுக்குள்ள அடைச்சி வச்சு பல்ல புடுங்கின பாம்பை கண்ணில காட்டிட்டு ஊசியில குத்துனாங்க, ஆனா அவன் நாகப்பாம்போட விஷம் உள்ளுக்குள்ள ஏறிச்சு அப்படின்னா.
இதுக்கெல்லாம் என்ன காரணம்ன்றதையும் நீங்களே கவனிச்சிட்டீங்க. சரி, இன்னைக்கு பார்க்கிற இந்த டாபிக் மைண்ட் ரிலேட்டட் டாபிக் சேம் தான். என்ன தெரியுமா? அதே மாதிரி இதுவும் ஒரு கண்ட்ரியில 2 பேரை மரண தண்டனை கைதிகளை பிடிச்சு வச்சுட்டாங்க. அந்த 2 பேர்கிட்டையும் கூப்பிட்டு சொல்றாங்க, இந்த இடத்துல உங்க 2 பேருக்கும் மரண தண்டனை கன்ஃபார்ம். என்ன பண்ண போறோம்? உன்னைய ரூம்ல ஒரு பெஞ்சில படுக்க வச்சு கைய காலை கட்டிடுவோம், கண்ணையும் கட்டிடுவோம். உன் கையில ஒரு டியூப் மாட்டிடுவோம், ஒரு சிரிஞ்ச் போட்டு டியூப் மாட்டிடுவோம். அந்த டியூப் வழியா உன் பாடியில இருந்து பிளட் டெலிவர் ஆகும். டிராப்பா உன் பாடியில இருந்து பிளட் டெலிவர் ஆகும். கீழே ஒரு பக்கெட்ல கலெக்ட் பண்ணிப்போம். உன் உடம்புல இருக்கிற பிளட் எல்லாம் போயிடும், நீயும் போயிடும் அப்படின்னு அவனுக்கு முன்னால பதிய வச்சுட்டாங்க, சொல்லிட்டாங்க. 2 பேத்துக்கும் ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, 2 பேரையும் வெவ்வேறு ரூம்ல படுக்க வச்சுட்டாங்க. என்ன சொன்னாங்களோ அதன்படி அவங்கள கை கால் கண் எல்லாம் கட்டப்பட்டு விட்டது. அவன் கையில 2 பேத்துக்கும் ஒரே மாதிரி சிரிஞ்ச் மாட்டி டியூப் வச்சு பக்கெட்ல பிளட் டிராப்பா விழுற மாதிரி செட் பண்ணி வச்சாச்சு. அது அவன் காதுல நல்லா கேக்குது, டாப் 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 அப்படின்னு சவுண்டு. ஓகே, நல்லா கவனிச்சுக்க வேண்டிய விஷயம். ஃபர்ஸ்ட் ரூம்ல இருக்கிறவனுக்கு ஆக்சுவலா பிளட் டிராப் ஆகிட்டே இருக்கு. செகண்ட் ரூம்ல இருக்கிறவனுக்கு பிளட் டிராப் ஆகல, அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்பவே, ஒரே டிராப் கூட வரல. ஆனா பிளட் விழுற மாதிரி வேற ஒரு லிக்விட் டிராப் ஆகுற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அவனுக்கு சவுண்ட் மட்டும் கேக்குது. அவன் உடம்புல இருந்து பிளட் போற மாதிரி அந்த சவுண்ட் he was hearing. சரியா? நல்லா கரெக்டா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. உண்மையிலேயே உடம்புல இருந்து பிளட் போய் ஒருத்தன் இறந்துட்டான். அவனுக்கும் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே உடம்புல இருந்து பிளட்டே போகாதவன், போனதா நினைச்சவன் இறந்துட்டான். இவ்வளவுதான். இப்ப யோசிச்சுக்கோங்க, அவன் உடம்புல இருந்து பிளட் போக கிடையாது, நல்லாதான் இருக்கிறான், ஆனாலும் செத்து போயிட்டான். இதையும் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஏன் இறந்தான் சார்? ஏன்னா வந்து உள்மனசுல வந்து நம்ம பிளட் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சா அந்த கெமிக்கல் ப்ராசஸ் வந்து ஆயிடுச்சு சார். ஓகே, அது எல்லாமே கூட்டினதுனால ராமசுப்ரமணியன் ஹியர் சார். அது எப்படி ஆச்சுன்னா ராமசுப்ரமணியன் ப்ளீஸ், ஒருத்தங்க பேசி முடிக்கிற வரைக்கும் we have to keep quiet. That's very very important. Okay, சொல்லு. ஓகே, கம்ப்ளீட் பண்ணிட்டியாப்பா? ரைட், ராமசுப்ரமணியன். எஸ் சார். சார், அது ஏன்னா நம்மளோட பிரெயின் தான் எல்லா ஆர்கன்ஸோட கனெக்ட் ஆயிருக்கு. அதனால நம்ம பிரெயின்ல நம்ம என்ன விஷுவலைஸ் பண்றப்போ அது வந்து அந்த ஆர்கன்ஸ்ல போய் அது இது ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்கலாம். சரி, வேற? ஏன்னா அத டீப்பா நம்பிட்டான் சார், அதனால பிளட் போயிருக்கு. சரி சரி, அவன் டீப்பா நம்பிட்டான், அதனால போயிடுச்சுங்கிற. சரி, நீ ஏன் டீப்பா நம்ப கூடாது? நான் சென்டம் எடுப்பேன் அப்படி நீ ஏன் நம்ப கூடாது? நம்புனா முயற்சி பண்ணா கண்டிப்பா நடக்கும் சார். முயற்சி சார், நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணனும்னு சொல்லிட்டா சார். என்ன ஆச்சுன்னா இப்போதான் லைக் ஒரு 2 months பிஃபோர் எனக்கு ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு போயம் சொல்றது ஒரு காம்படிஷன் இருந்தது. அதுல வந்து நான் வந்து அம்மாவும் என்கிட்ட சொன்னத நீ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வருவ நம்புன. அப்புறம் வந்து லைக் வந்து அப்புறம் அதுல வந்து இப்படி அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் வந்தேன். நான் அதுல
அது அம்மா சொன்னதுனால வந்தியா, நீ நம்பினதுனால வந்தியா? நானும் நம்பினேன் சார். அம்மா அம்மா கிட்ட சொன்னாத நீ வருவாரா, அப்புறம் நானும் நம்பினேன், எனக்கு வந்தது அப்புறம். ஓகே, குட், ரைட். நாம நம்புறதால மட்டும்தான் வருவோம். அவங்க வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்ட், ஒரு மோட்டிவேட்டர். சொன்னல, பின்னால இருந்து ஏதோ ஒரு சக்தி வந்து உங்களை தட்டி விடுன்னு சொல்லி, அவ்வளவுதான் அவங்க வேலை. So you are the person responsibility. Okay. Anybody? Parent side? Teachers? Parents? சார் எண்ணம் போல் வாழ்க்கை சார். அவருடைய எண்ணம் நம்ம போயிருவோம் நினைச்சதே வந்து நடந்துருச்சுங்க சார். ஓகே, ஓகே. வேற? அவ்வளவுதானா? இந்த டாபிக் இதோட நிறுத்திக்கலாமா? குட், ஓவர். அதாவது உங்க மனசு எதை நினைக்கிறதோ, எதை நம்புகிறதோ அதையே அடைகிறது. ஜான் மில்டன் எழுதினது, the mind at one place take you heaven to hell, hell to heaven. உன்னை சொர்க்கத்திலிருந்து நரகத்துக்கு கொண்டு போறதும், நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு கொண்டு போறதும் உன் மனசுதான். ஓகே, so change the mind, you can change the person. யாரையாவது மாத்தணும்னு முடிவு பண்ணா அவங்களோட மைண்டை தான் டச் பண்ணணும். ஓகே, coming back to our memory tips. நேத்து 8 வரைக்கும் பார்த்தோம். 1 to 8 ஒரு ஃபாஸ்ட் ரீகேப் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் ரிசோர்ஸ்ஃபுல்னஸ். நம்ம எல்லா வளமும் நம்ம கிட்ட இருந்து அதை பயன்படுத்துற திறமை இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அதுதான் ரிசோர்ஸ்ஃபுல்னஸ் அப்படின்னு சொன்னோம். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, வேல்யூ சிஸ்டம் அப்படின்னு சொன்னேன். மதிப்பீடு. நம்மளுடைய வேல்யூ, எதை வேல்யூ பண்றோமோ அதுதான் நமக்கு ரிசல்ட். நம்பர் 3, பாசிட்டிவ் லிவிங். வில்மாவை பத்தி டீட்டெயிலா பார்த்தோம். 4 வந்து நேத்துதான், வின்னர்ஸ் லூசர்ஸ், வெற்றியாளர் தோல்வியாளர் அப்படின்னு பார்த்தோம். 5ல நெகட்டிவ் கமெண்ட்ஸ், யாருக்கிட்ட இருந்து எந்த ரூபத்துல இருந்து எப்படி வந்தாலும் அதை அப்படியே திருப்பிருங்க. ரிஜெக்ட், நெக்லெக்ட், சர்க்காசம், இதெல்லாம் நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கு வைங்க அப்படின்னு சொன்னோம். 6 ஆட்டோ சஜஷன், சுய மனோ விஷயம். நான் இங்கதான் இந்த மைண்ட் அண்ட் தாட்ஸ் பாக்குற விஷயம் தான். நெகட்டிவ் இம்பல்ஸ், என் உடம்புல இருந்து ரத்தம் போகுது, என் உடம்புல இருந்து ரத்தம் போகுதுன்னு அவன் நம்பினதுனால போகாத ஒருத்தன் இறக்குறான். திஸ் இஸ் ரியல். அப்போ நான் வெற்றியாளன், நான் ஜெயிச்சிருவேன், அந்த வில்மா ஐ ஆம் த ஃபாஸ்டஸ்ட் ரன்னர் சொன்னா அடைந்தார். இவ்வளவுதான் விஷயம். இதுதான் ஹென்ரி ஃபோர்டு சொன்னான்னு சொன்னா, இஃப் யூ திங்க் யூ கேன், யூ கேன். இஃப் யூ திங்க் யூ கேனாட், யூ கேனாட். எய்தர் வே யூ ஆர் ரைட். உன்னால முடியும் அப்படின்னு நீ நம்பினா முடியும், உன்னால முடியாதுன்னு நீ நம்பினா முடியாது. புரிஞ்சுக்கோங்க. சரி, நெக்ஸ்ட். அன்னன்னைக்கு ஒர்க் அன்னன்னைக்கே கம்ப்ளீட் பண்ணிருக்கேன்னா அதான் பாயிண்ட் நம்பர் 7. கம்ப்ளீட் டே டு டே ஒர்க். 8வது பாயிண்ட், do not underestimate anything. உங்களோட பொறுப்புகள் உணர்ந்து வேல்யூ பண்ணி பாசிட்டிவ் லிவிங்ல இருந்து
ஒரு செல்ஃப் அஃபர்மேஷனை கொண்டு வந்து அண்ணனை ஒர்க் அண்ணனுக்கே முடிச்சு வாழ்க்கையில் வெற்றி அடையுங்கள். அதனால பாயிண்ட் 8ல அதை நிறுத்திட்டோம். ஓகே, நான் 9th பாயிண்ட் இன்னைக்கு புதுசா போறோம். இதுல என்ன பார்க்கலாம்? பாயிண்ட் நம்பர் 9, potential, belief, action and result தான். ஃபர்ஸ்ட் வேர்டு பொட்டன்ஷியல். நான் நேற்று ஞாபகப்படுத்துறேன், பகவத்கீதையில அர்ஜுனனுக்கு எல்லா பொட்டன்ஷியலும் உள்ள இருக்கு. அவன் ஒரு கிரேட் வாரியர், ஆனா கை நடுங்குது, காண்டீபன் அழுவு. Why? Some block, psychological block. என்னால முடியாது, எனக்கெல்லாம் கஷ்டம், இது மாதிரி நெகட்டிவ் வேர்ட்ஸ நம்ம பதிவு பண்ணி அதை நம்புறதால வந்த எதிர்வினை தான் இது. அப்ப அந்த பிளாக்க ரிலீஸ் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பொட்டன்ஷியல். We all have the potential. You have to feel it. You have to realize, recognize you are having that potential. சரிப்பா, திறமை இருக்கு, எனக்கு திறமை இருக்கு, எனக்கு திறமை இருக்கு, போதுமா? அது அதை நம்பு, பிலீஃப். ரெண்டாவது பாயிண்ட், உனக்கு திறமை இருக்குதுங்கிறத நீ நம்பணும், பிலீஃப். நம்பிட்டா போதுமா? எனக்கு திறமை இருக்கு, நான் நம்பிட்டேன் சொல்லிட்டா மட்டும் போதுமா? புட் இன்டு ஆக்ஷன், அதை செயல்படுத்து, ஆக்ஷனுக்கு கொண்டு வா. அவ்வளவுதான். ஒன்ஸ் யூ go into that action, you can receive the result. உன்னுடைய செயல்பாடுக்கு ஏற்ற மாதிரி முடிவுகள் காத்து கொண்டு இருக்கிறது. That's all. Okay, this is point number 9. Potential, belief, action, result. சரிப்பா, இதை எப்படி படிப்புக்கு பயன்படுத்தலாம்? நம்ம சொன்னோம்ல, எனக்குள்ள திறமை இருக்கு அப்படின்னு அதை நம்பு. சரிப்பா, நம்பிட்டோம். அப்ப என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் ஒரு 2 மார்க் 3 மார்க் அப்படியே கொஸ்டின்ஸ், ஒரு 2 கொஸ்டின்ஸ் இன்னைக்கு படிச்சிடலாம். ஒண்ணு கூட படிக்காத ஒருத்தன் இன்னைக்கு என்ன பண்றான்? அவன் திறமையை உணர்றான், அதுக்காக அதை ஆக்ஷனுக்கு கொண்டு வரான். இன்னைக்கு 2 மார்க் கொஸ்டின் நம்பி, என்னால முடியும்னு நம்பி அதை படிக்கிறான். படிச்சிட்டானா? 2 கொஸ்டின் படிச்சிட்டான், புக்கை முடிச்சுட்டு எழுதியும் பார்த்தான். சூப்பர், வெரி குட். அடுத்தது 2 கொஸ்டின் படிச்சோம்ல, இன்னும் 2 படிக்கலாமே, இன்னும் 2 கொஸ்டின் எடுக்கிறான், அதையும் படிக்கிறான், புக்கை முடிச்சுட்டு எழுதி பார்க்கறான். பொட்டன்ஷியல், அதை நம்புறான், ஆக்ஷனுக்கு கொண்டு வந்தான், ரிசல்ட் சூப்பர். 4 கொஸ்டின். இப்ப 4ஐயும் மறுபடியும் ரிவைஸ் பண்ணி பார்த்தான், பர்ஃபெக்டா மைண்ட்ல இருக்கு. அப்ப இன்னும் 2 சேர்த்து படிக்கிறான். அப்ப பாருங்க, 1 கூட தகுதி இல்லாதவன், படிக்க முடியாதுன்னு நம்பிட்டு இருந்தவன் ஆக்ஷனுக்கு கொண்டுட்டு வந்த உடனே அன்னைக்கு 6 questions he is capable to memorize. அது எங்க வருது? ஆக்ஷன்ல தான் வருது. அதனால சொல்லிட்டு வெட்டி வாய் பேசிட்டு இருந்தா போதும், நான் படிப்பேன், எனக்கு தெரியும். மேக்சிமம் இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க வீட்டுல அவங்க அம்மா அப்பாட்ட எனக்கு தெரியும், நான் பார்த்தேன், ஒன்னும் பார்க்க மாட்டேன், ஆக்ஷனுக்கு கொண்டு வா, ரிசல்ட்டை பார்ப்பேன். இல்லைன்னா மொபைல தான் பார்ப்பேன். ஓகே, சோ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றத படிப்பில் காட்டுங்கள், வாழ்க்கையில் வெற்றியடை. ரைட், இது பாயிண்ட் நம்பர் 9. அப்படியே we are moving to 10. பாயிண்ட் நம்பர் 10 என்ன தெரியுமா? லிசனிங் ஸ்கில்ஸ். இதுதானே சார் கடைசியா பார்த்துட்டு இருக்கோம், அதேதான், கவனிக்கும் திறன். ஸ்கூல்ல, காலேஜஸ்ல, எல்லா இடத்துலயுமே நம்ம எப்படி பிராக்டிஸ் பண்றாங்க நம்மள?
தெரியுமா? எப்படி தெரியுமா? படி படி படி, எழுது எழுது. ஆனா அடிக்கடி ஒரு வேர்டு பயன்படுத்துவாங்க. ஹே கவனி, பாய்ஸ் கவனி, கேர்ள்ஸ் கவனி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லிட்டு பாடத்தை நடத்திட்டே இருப்பாங்க. நீங்களும் கவனிச்சுட்டு தான் இருப்பீங்க. எதை? நேத்து நடந்தது, காலையில் நடந்தது, நாளைக்கு நடக்க போறது, எதையாவது கவனிச்சிட்டு இருப்பீங்க. கரெக்டா? அப்போ எதை கவனிக்கிறது, எப்படி கவனிக்கிறது என்பதை யாரும் சொல்லித் தருவது இல்லை. அதுக்காக தான் இப்ப இந்த டாபிக் இங்க கொண்டு வந்தேன். சரியா? லிசனிங் ஸ்கில்ஸ், தட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். நான் பேசும்போது நீங்க கரெக்டா கவனிச்சீங்கன்னா அடுத்த வேர்டு எதை சொல்லுவாருன்னு நீங்க சொல்ல முடியும். இதுதான் அட்வான்ஸ் லிசனிங். நீங்க நல்லா கவனிக்கிறவங்க கண்டுபிடிச்சுக்கலாம். தெரியுமா? நெக்ஸ்ட் வேர்டு என்ன சொல்ல போறாங்கன்றதையும் நம்ம கெஸ் பண்ண முடியும். இவங்க எதை நோக்கி இதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறதையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அவங்க பேச்ச ஆரம்பிக்கும் போது இவங்க எதை நோக்கி போறாங்கன்றதையும் கண்டுபிடிக்க முடியும், அனலைஸ் பண்ண முடியும். இது அட்வான்ஸ் லிசனிங். நீங்க அந்த அளவுக்கு கூட போக வேண்டாம். பேசுறதையாவது கவனிச்சா அதை புரிந்து கொண்டால் ரொம்ப நல்லது. சோ லிசனிங் இஸ் மஸ்ட். ஏன் அப்படின்னா பாதி நீ கரெக்டா உங்க டீச்சர்ஸ் கிளாஸ்ல பாடம் நடத்துறத முழுசா கவனிச்சிட்டீங்கன்னா 80% ஸ்டடிஸ் ஓவர். 80% அங்கேயே முடிஞ்சு போச்சு. ரிமைனிங் 20% புக் எடுத்து பார்த்தா அது ஓவர். 100% கவர் ஆயிடும். அதனால என்ன பண்ணணும்? கவனிக்கணும். எதையும் உற்று கவனிக்கணும். பேசுவதை கவனிக்கணும். நான் என்ன சொன்னேன்? அட்டென்ஷன் ஆன் யுவர் ரூம். கவனிக்கணும் சொன்னா அட்டென்ஷன் ஆன் த பாத். வரும்போது வரும்போது எல்லாம் கவனிக்கணும் சொன்னா அதேதான். சரி, இப்ப வருவோம். ஒரு கேள்வி நான் ஒரு இதை இந்த இடத்துல சொல்றேன். பழைய ஸ்டூடெண்ட்ஸ் வாயை திறக்காமல் நீங்கள் சைலண்ட் ஸ்பெக்டேட்டரா இருங்க. இவங்களுக்கு மட்டும்தான் இந்த கேள்வி. ஒரு அட்வான்ஸ் லிசனிங் அப்படின்றதுக்கு, ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே இதை சொன்ன, அதனாலதான் அவங்கள கீப் குவைட்னு சொன்னேன். நீங்க மட்டும் கவனிச்சுக்கோங்க. அத ஒரு கவனிக்கிறத நான் எப்படி கவனிச்சேன் அப்படின்றதையும் சொன்னேன். நாம தமிழ்நாட்டுல மிகச்சிறந்த பேச்சாளர்கள் ஒரு 2-3 பேர் வெவ்வேறு இடத்துல பேசினாங்க. ஒருத்தர் பட்டிமன்றத்துல பேசினார், ஒருத்தர் அவரோட பேச்சு மேடையில பேசினார், இன்னொருத்தரும் வேற ஒரு டிபேட்ல இத பேசினார். என்ன சொன்னாங்க அப்படின்னா 3 பேரும் ஒரே கருத்து தான் சொன்னாங்க. ஆப்ரஹாம் லிங்கனை பத்தி சொன்னாங்க. அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு நாள் அவர் கார்ல போய்கிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் ஒரு பன்றி குட்டி பண்ணி ஒரு சேத்துல வசமா மாட்டிச்சு. வெளியே வர முடியல. அது பயங்கரமா சவுண்ட் எழுப்பிச்சான். கத்துதான் ஒரே முறைன்னு. அது பாட்டுக்கு சவுண்டு ரொம்ப கத்துது. அவரால் தாங்கிக்க முடியல. கார் டிரைவர்கிட்ட சொன்னார், வண்டி நிற்பா அப்படின்னார். வண்டி நிறுத்தினார். இவர் கார் டோரை திறந்தார், இறங்கினார், போனார். அந்த குட்டிய தூக்கி அந்த சேத்தை விட்டு தள்ளி விட்டார். அது உதறல அவரோட கோட் டிஷ்யூ எல்லாம் சேராயிடுச்சு, சகதி ஆயிடுச்சு. அப்படியே போனார், தண்ணி கண்டுபிடிச்சு தண்ணி எடுத்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் அவரோட மீட்டிங்க்கு போற. லேட் ஆயிடுச்சு. அப்பா அவர்கிட்ட இதை கேக்குறாங்க, ஏன் சார் நீங்க ரொம்ப சின்சியரு, இன் டைமுக்கு மீட்டிங் வருவீங்க, இப்ப இது நடந்திருக்கு, அதை ஏன் சார் அதுக்கு போய் அந்த நேரத்துல அதை போய் காப்பாத்துறதுக்கு அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் என்ன சொன்னாராம், இவங்க சொன்னது, இவங்க எதை நோக்கி அங்க பேசினாங்கன்னா, அந்த பண்ணி காப்பாத்தணுன்ற நான் ஒன்னும் பெரிய தியாகி எல்லாம் இல்ல, அந்த சவுண்ட் என்னை ரொம்ப இரிட்டேட் பண்ணிச்சு, என்னோட சுயநலத்துக்காக அதை போய் காப்பாத்தினேன் அப்படின்னா. இப்ப புரியுதா? என்னோட சுயநலத்துக்காக அதை காப்பாத்தினேன் அப்படின்னு சொன்னாராம். ஓகே, இத்துடன்
அவங்க பேசுறத நிறுத்திட்டேன். இது அப்படியே அவங்க என்ன பேசுனாங்களோ அதை அப்படியே சொல்லிட்டோம். ஓகே, இப்ப நீங்களே இதை கவனிச்சிட்டீங்கல்ல, எல்லாத்துக்குமே புரிஞ்சிருச்சா கான்செப்ட்? இதுல என்ன நீங்க வித்தியாசமா ஒண்ணு யோசிச்சிருக்கீங்க, கவனிச்சிருக்கீங்க, யாராவது சொல்லுங்க. சார் அதாவது நம்ம இதுக்காக மட்டும் நம்ம வந்து எதையாவது உதவி எல்லாம் பண்ணக்கூடாது, காப்பாற்றக்கூடாது. அவங்களுடைய சேஃப்காக நம்ம பண்ணணும் சார். சரி, அதாவது ஓகே ஓகே நமக்காக ஓகே. மட்டும் நம்ம சார் சார் இப்போ வந்து இப்போ நம்ம மட்டும் இப்போ அவர் பண்ணதுல என்னன்னா அவரோட இதுக்காக தான் பண்ணியிருக்காரு. இதே இப்போ வந்து பண்ணி சத்தம் போடலைன்னா அவரும் பண்ணியிருக்க மாட்டாரு. ஓகே ஸோ அதுக்கு ஸோ ஏன்னா லைக் ஐம் நாட் ஷுர் பட் இது ஒரு செல்ஃபிஷ் கேரக்டர் மாதிரி அரவுண்ட் சம்திங் லைக் தட். ஓகே, வேற அவங்கவங்க என்ன புரிஞ்சிட்டீங்க அதை மட்டும் சொல்லுங்க. இந்த பேச்சுல இத கேட்டீங்கல்ல, கவனிச்சீங்கல்ல, லிசனிங். சார் இது லிஸ்னிங் அண்ட் இயரிங் ரெண்டு இருக்குங்க சார். ஓகே, லிசனும் பண்ணிருக்காங்க, இயரிங்னா சத்தம் கேட்டுனே பல சவுண்டுங்க கேக்குற மாதிரி இரிட்டேட். லிசன் பண்றதுன்னா லிசன் பண்ணது, பல சவுண்ட் கேக்குறது வந்து இயரிங் சார் அப்படின்னு எனக்கு புரிஞ்சு. ஓகே ஓகே ஓகே, வேற யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணோம்னா நம்மளுக்கும் நல்லதே நடக்கும். ஓகே குட். ஓகே, அங்கட்டேங்க வாங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும். அவரோட சுயநலத்துக்காக மட்டும் அவர் பண்ணார். ஓகே குட். கணபதி ஓகே சார், உங்களோட வாய்ஸ் கரெக்டா இல்ல. கணபதி சார் சொல்லுங்க. அதாவது அவர் வந்து கில்ட்டியா ஃபீல் பண்ணிருப்பாரு. அதாவது அவருக்கு அந்த சவுண்ட் வந்து மைண்ட்ல டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதை விட அவர் போய் நம்ம மீட்டிங்ல பேசணும் அப்படிங்கறதையும் அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருந்தாலும் அவர் அவருக்கு அந்த டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் அவர் வந்து மீட்டிங் லேட்டா போனாலும் பரவாயில்ல. அதான் அவரும் சொன்னாரு, அதான் இவங்களும் மேடையில பேசினாங்க. ஓகே குட், ரைட். வேற எல்லா உயிர்களையும் நேசிக்கணும், எல்லா உயிர்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்காக அவர் செஞ்சு போட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்காக சொல்லியிருக்காரு. எனக்கு இரிட்டேட் ஆகுது அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உண்மையில வந்து எல்லா உயிர்களையும் நேசிக்கணும், எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுற ஒரு மாபெரும் சிந்தனையாளருக்கு தான் சார் இந்த எண்ணம் வரும். ஓகே, வெரி குட் சார், ரைட். சரி, ஓகே, எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? நான் பேசலாமா? இங்க நான் அங்க என்ன கவனிச்சேன்றது, இந்த இடத்துல அட்வான்ஸ் லிசனிங் ஒன்று சொன்னேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. நார்மல் லிசனிங்கிறது அவங்க என்ன பேசுறாங்க அந்த பேச்சுக்கு உண்டான விளக்கத்தை மட்டும் பாக்குறது நார்மல் லிசனிங். அட்வான்ஸ் லிசனிங் அப்படின்றது இவங்க எதை நோக்கி இதை பேசுறாங்க, இந்த இடத்துல இருக்கிற இன்னும் மற்ற விஷயத்தையும் கவனிக்கிறது தான் அட்வான்ஸ் லிசனிங். அதுல யாராவது ஏதாவது கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்டேன். மேக்சிமம் யார்கிட்ட வரல. அதை நான் கவனிச்சதை மட்டும் இங்க சொல்றேன். ஓகே, நான் சொன்னதை அவங்க சொன்னதை நான் சொன்னதை மறுபடியும் சொல்றேன். அவர் கார்ல போயிட்டு இருந்தார், சவுண்ட் கேட்டுச்சு. கார் டிரைவர்கிட்ட சொன்னார் வண்டி நிறுத்துப்பான்னு. நிறுத்திட்டு கார் டோரை திறந்து இறங்கி போனார். இத்தனையும் சொன்னா ஓகே. நான் என்ன இங்க கவனிச்சிருக்கேன்னா, ஆப்ரஹாம் லிங்கன் வாழ்ந்த காலத்தில் கார் இல்லை. புரியுதா? 1865ல அவரு அசாசினேட் பண்ணப்பட்டார். 1896ல தான் ஹென்ரி ஃபோர்டு முத ஒரு குவாட்ரண்ட் சைக்கிள்னு ஒரு காரை உருவாக்குறாரு. 1903ல தான் மாடல் டி காரு வருது. ஏரோப்ளேன் வந்த காலத்துல தான் காரே வருது. அப்போ அந்த இடத்துல அவர் போனது குதிரை வண்டி, ஆனா இவங்க சொன்னது காரு. இதுதான் நான் கவனிச்சேன். ஓகே, இப்ப நான் கவனிச்சேன்றதுக்காக பெரும் பிடிக்கிறதுக்காக இதை சொல்ல வரல. திஸ் இஸ் ஒரு உண்மையா ஒரு முழுமையா ஒரு இதை கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இப்படி அனலைஸ் பண்ணலாம்னு சொல்ல வரேன். ரைட்? ஓ கிரேட் சார், கிரேட், சூப்பர் சார். இதுதான், அதாவது கவனிக்கிறதுலயும் ரொம்ப உன்னிப்பா கவனிங்கன்னு சொல்ல வரேன். இனிமேல் நீங்க யார் பேசினாலும் ரொம்ப டீட்டெயில், அதுக்குன்னு அவங்களை நம்ம கிரிட்டிசைஸ் பண்றதுக்கோ இல்ல தப்புறாங்க நம்ம போய் அவங்க கிட்ட பேசுறதுக்கோ இல்ல, நமக்குள்ள நாம எப்படி உள்வாங்குற அந்த விஷயம் இங்க முக்கியம். ஓகே, ரைட். So point number 10 over. Listening skills. Over. Next. Point number 11 போலாம். Parallel studies. Parallel studies. அப்படின்னா
நம்ம ஸ்கூலுக்கு போறோம், ஃபர்ஸ்ட் பீரியட்ல ஒரு பாடம் நடத்துறாங்க, செகண்ட் பீரியட்ல நடத்துறாங்க, அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் விடுறாங்க. அந்த பிரேக்ல இன்கேஸ் 15 மினிட்ஸ் பிரேக் இருந்தா 5 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் பீரியட் செகண்ட் பீரியட்ல என்ன நடத்துனாங்களோ அதை புக்கை வச்சு ரெஃபர் பண்ணி பார்த்துருப்போம். 5 நிமிஷம் போதும், ரொம்ப எல்லாம் வேண்டாம். அதுக்கப்புறம் நீங்க பிரேக் எடுத்துக்கோங்க. இல்ல ஃபர்ஸ்ட் பீரியடே முடிஞ்சு அடுத்த பீரியடுக்கு டீச்சர்ஸ் வரதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் ஆகுதா, எனஃப். அவங்க என்ன நடத்துனாங்களோ அதை வெரிஃபை த்ரூ யுவர் புக் ஆர் நோட்ஸ். எனக்கு ஏன் சொல்ல வரோம்னா, அவங்க நடத்தும் போது அதை முதல்ல உள்வாங்குறோம், நடத்தி முடிச்ச உடனே அதை புத்தகத்தை பார்க்கிறோம், ரெஃபர் பண்றோம், எஸ் கரெக்டா தான் இதை எடுத்திருக்காங்க அப்படின்னு படிக்கிறோம்ல. இதோட பவர் என்னன்னு கேட்டா, நீங்க இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த சாயங்காலம் நைட்டு வீட்டுல போய் 1 hour படிக்கிறதும் இங்க 5 நிமிஷம் ரிவிஷன் பண்ணி பாக்குறதும் ஈக்குவல். இவ்வளவுதான் விஷயம். அவ்வளவு பவர்ஃபுல் அது. அவங்க நடத்தின உடனே நீங்க புக்கை ரெஃபர் பண்றது 1 hour டைமை ரெடியூஸ் பண்றதுக்கு உதவியாக இருக்கும். சோ திஸ் இஸ் கால்ட் parallel studies. பாடம் நடத்தின அன்னைக்கு அப்பவே பேரலா அதை வெரிஃபை பண்ணிடுறது, கன்ஃபார்ம் பண்ணிடுறது, ஒரு ஷார்ட் ரிவிஷன் எடுத்துறது. திஸ் வில் ஹெல்ப் யூ டு இம்ப்ரூவ் யுவர் memory power, to strengthen your power and reduce your study time also. This is point number 11, parallel studies, right? Okay, point number 12 போலாம். Cramming and understanding. Cramming and understanding. Cramming என்ன, மனப்பாடம் பண்றது. அண்டர்ஸ்டாண்டிங்னா புரிஞ்சு படிக்கிறது. இது 2 விதமான ஸ்கூல்ஸ் இருக்கு. இந்த ஸ்டேட் போர்டு இந்த மாதிரி ஸ்கூல் மெட்ரிக்குமே கிராமிங் மேக்சிமம். ஒரு சில ஸ்கூல்ஸ்ல நாங்களாம் படிச்ச காலத்துல அப்படித்தான் குறிச்சு கொடுத்துருவாங்க. 1வது கொஸ்டினுக்கு இது ஆன்சர் புக்ல, 2வது கொஸ்டின் இது ஆன்சர். அதை பத்தி எக்ஸ்பிளனேஷன் கூட இல்லை, ஏன்னா டைம் இல்லை. இதெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்க நாளைக்கு, அவ்வளவுதான். அதை பத்தி உனக்கு புரிஞ்சுது புரியல அதை பத்தி கவலை கிடையாது, திரும்ப திரும்ப படி, 10 தடவை எழுதி பாரு, அவ்வளவுதான். இது கிராமிங். மக்கப்பிங் மனப்பாடம், திரும்ப திரும்ப படிப்பது, இது ஒரு கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த கான்செப்ட டெப்தா அதை புரிஞ்சுக்கிறது, புரிய வைக்கிறது, இது அண்டர்ஸ்டாண்டிங். இது மேக்சிமம் சிபிஎஸ்சில, இன்னும் கொஞ்சம் ஒரு சில ஐசிஎஸ்சில இந்த மாதிரி இடத்துல தான் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, இங்க நாம என்ன கொண்டு வர போறோம்னா, ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தென் கிராமிங். நல்லா புரிஞ்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணியிருக்கேன் மேட்ச். அவ்வளவுதான். நான் அதுக்குன்னு மனப்பாடமே பண்ணுங்கன்னு பண்ண வேண்டாம்னு சொல்லல, அப்படியே புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுன்னு சொல்ல. நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மனப்பாடம் பண்ணுங்க, ஈஸியா பசுமரத்தாணி போல் பதிந்து விடும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தென் கிராம், போத் அசோசியேட் வித் ஈச் ஒன். ஸோ இது பாயிண்ட் நம்பர் 12. பாயிண்ட் நம்பர் 13th பாயிண்ட் என்ன தெரியுமா? புவர் மெமரி, குட் மெமரி. குட் மெமரி, புவர் மெமரி. இது எப்படி சொல்லுவாங்க? இதுன்னா, யாராவது ஒருத்தன், நிறைய பேர் நம்மளே பயன்படுத்துற வார்த்தை, ஐ ஹாவ் குட் மெமரி, ஐ ஹாவ் வெரி குட் மெமரி. நான் உடனே படிச்சிருவோம்பா. இந்த கொஸ்டின் தான் எனக்குலாம் 5 நிமிஷம் போதும், 10 நிமிஷம் போதும், ஆனா முடக்கம் பண்ணிடலாம். ஐ ஹாவ் குட் மெமரி. இன்னும் ஒரு சிலர், எனக்கு ரொம்ப புவர் மெமரி, எதுவுமே யார மாட்டேங்குது, ஏதோ பார்த்தாலும் மறந்து போயிடுது.
எதை படிச்சாலும் மறந்து போயிருது. நேத்து யாரை பார்த்தேன் தெரிய மாட்டேங்குது. நேத்து பார்த்த உங்க பேர் என்னன்னு கேட்டா தெரிய மாட்டேங்குது. ஞாபகத்துல வரல. காலையில சாவி எங்க வச்சேன் தெரியல. சரியா? அதே மாதிரிதான் எதை எங்க வச்சேன்னு தேடுறதுக்கே நம்ம நேரங்கள் போய்கிட்டே இருக்கு. இதெல்லாம் நாம என்ன சொல்றோம்? புவர் மெமரி அப்படின்னு. சரியா? அப்ப குட் மெமரி புவர் மெமரின்னு சொல்றவங்களுக்கு இப்ப நாம கொடுக்கிற பதில் நோ குட் மெமரி அண்ட் புவர் மெமரி, ஒன்லி ட்ரெயின்டு மெமரி, அன்ட்ரெயின்டு மெமரி. உங்கள் மெமரிய ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணது ட்ரெயின்டு மெமரின்னு சொல்லுவோம். ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணாதத அன்ட்ரெயின்டு மெமரின்னு சொல்றோம். அது என்னது? அது என்ன ட்ரெயின்டு அன்ட்ரெயின்டு? இந்த இடத்துல இப்ப ஒலிம்பிக் நடந்துச்சா? ஒலிம்பிக் கேம்ஸ் வச்சுக்கோங்களேன். அத்லெட்ஸ் ரன்னிங்க்கு ஒரு 4 பேர் நிக்கிறாங்க ட்ராக்ல. இந்த 4 பேர்ல 4 பேரோ 10 பேரோ வச்சுக்கோங்க, எத்தனையோ இருக்கட்டும், இருக்கிறவங்கள ஒருத்தனுக்கு பிசிக்கல் டெஸ்ட் எடுக்கிறாங்க. 100% பெர்ஃபெக்டா இருக்கும். அதாவது அவனோட பிளட், கால்சியம், மெக்னீசியம், மசில்ஸ், அயன், ஜிங்க் எல்லாமே 100% தேவையான அளவுக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணிருக்கான். பிசிக்கலி இஸ் ஃபிட் 100%. ஓகே. இன்னொருத்தன் 80% தான் இருக்கான். இன்னொருத்தன் 70% இருக்கான். இன்னொருத்தன் 90% இருக்கான். இன்னொருத்தன் 95% இருக்கான். இப்படி வேரியஸ் இதுல ஃபிட்னஸ் இருக்குதா? ஓகே, எல்லாத்தையும் ஓட விடுறாரு. ஆனா அந்த 70% ஃபிட்னஸ் இருந்தால ஒருத்தன் பிசிக்கல் ஃபிட்னஸ், அவன் கோல்டு மெடல் வாங்க. 100% ஃபிட்னஸ் இருந்தவன் கடைசியா தான் வந்தான். எப்படி பாது? ஏன்னா மூளை வேலை செய்யும் சார், மனமும் மூளையும் ஒத்துழைக்குது அவனுக்கு. சார் அவன் வந்து ட்ரெயின் முடியும் பண்ணிருப்பா சார். சார் அவன் வந்து அந்த 100% ஃபிட்னஸ் இருக்கிறவனோடய நிறைய ட்ரெயின் பண்ணிருப்பான். ட்ரைனிங். ட்ரைனிங். வாட் இஸ் meant by training? 100% ஃபிட்னஸ் இருக்கிறவன் வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல லூஸ் பண்ணிருப்பான் சார். ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல லூஸ் பண்ணிருப்பான். அவன் ப்ராப்பரா ட்ரைனிங் எடுக்கல, ஒண்ணும் இல்ல, நல்லா கரெக்டா பேலன்ஸ்டு டயட் மெயின்டைன் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருந்தான், உட்கார்ந்துட்டு இருந்தான், பண்றான். ஆனா அவனுக்கு எவ்வளவோ குறைகள் இருந்தது. 100% கான்ஃபிடன்ஸ். பிராக்டிஸ் 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 மேக்ஸ் யூ பெர்ஃபெக்ட். புரிஞ்சுச்சா? பர்ஃபெக்ட் பிராக்டிஸ் மேக்ஸ் யூ மோஸ்ட் பெர்ஃபெக்ட். அவ்வளவுதான். அதனால ட்ரைனிங் ரொம்ப முக்கியம். நீங்க நல்லா யோசிங்களேன். இப்போ ஒருத்தன் நீச்சலே தெரியாது, ஸ்விம்மிங் சுத்தமா தெரியாது, அவனைய ரிவர்ல சென்டர்ல கொண்டு போய் போட்டீங்க, அப்படி ஹெலிகாப்டர்ல போய் அப்படின்னு நடு ஆத்துல போட்டீங்க, அவன் நீந்தி கரைக்கு வந்துருவானா? இல்ல சார், அவன் அந்த ரிவரோட கரண்ட்ல ஃப்ளோ ஆயிட்டு போயிடுவான். ஓகே, வேற அவனால நீந்தி வர முடியுமா? ஏன்னா அவன் வந்து சிங்க் ஆயிடுவான் சார். ஓகே, ஏன் அவனுக்கு வந்து ஸ்விம் பண்ண தெரியாது. சரி, அவனைய ஒரு 10 டேஸ்க்கு முன்னால தினமும் ஒரு 15 மினிட்ஸ், half an hour ஒரு டியூப கட்டி விட்டு ஆத்துல போட்டு அடி 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 அடிக்க விட்டு பிராக்டிஸ் கொடுத்துருந்து, அதுக்கப்புறம் டியூப ரிமூவ் பண்ணிட்டு அவனை தூக்கி தண்ணியில போட்டா அவனால எப்படி நீந்தி வர முடிஞ்சது? இப்ப அவன்கிட்ட எந்த டியூபும் கிடையாது, எதுவும் கிடையாது. புரியுதா? அதாவது ஓகே ஓகே, அதாவது அவனுடைய ஆள் மனசுல, அவனுடைய வில் பவர்ல அவன் என்னால முடியும், ஐ நோ ஸ்விம்மிங்
அப்படின்னு பதிஞ்சிருச்சுப்போம். இப்ப புரியுத விஷயம்? வெரி சிம்பிள். அந்த ட்ரைனிங்க்கும் அதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் அவனுக்கு என்ன வித்தியாசம்? அதுக்கு முன்னாடியே அவனே தான், அதே கை காலு உடம்பு தான். அதுக்கப்புறமும் அதே கை காலு அதே உடம்பு தான். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஒரு 10 days and after 10 days? Only thing. சார் அவனுக்கு வந்து சார் போதும். 10 days முன்னாடி அவன் பிராக்டிஸ் பண்ணல, இப்ப வந்து அவன் பிராக்டிஸ் பண்ணான். ஒரு நிமிஷம், நீங்க உங்களுக்கு பேசுறதுக்கு டைம் கொடுக்கறப்ப நீங்க பேசுங்க. தென் ஒன்ஸ் ஐ ஸ்டார்ட் யூ கீப் குவைட். ஓகே, குட். அப்போ அவன் இதுக்கு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாக்குறப்போ, அந்த 10 daysல slowly and steadily he is going to believe I can swim. என்னால ஸ்விம் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவன் கொஞ்சம் கொஞ்சமா நம்ப ஆரம்பிச்சு அதை ஸ்ட்ராங் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் ஓவம். இவ்வளவுதான். இப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய ஆள் மனசுல என்னால முடியும் அப்படிங்கிறத முதல்ல நம்பணும். அதுக்கப்புறம் அதுக்கு முறையான பிராக்டிஸ் எடுக்கணும், அதை கன்ஃபார்ம் பண்ணணும், அதுக்கப்புறம் அது தரவாயிடுது. ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரைனிங் அண்ட் அன்ட்ரைன். trained memory, untrained memory. Memory also the same. எப்படின்னா, இப்போ நான் வந்து உங்களுக்கு அன்னைக்கு டெமோல காட்டினேன். என்ன காட்டினேன்? டெமோல என்ன காட்டினேன்? ஒரு 20 into 4 digits 80 digits நம்பர்ஸ நீங்க சொன்னதை ஒரே ஒரு தடவை காதுல கேட்டுட்டு அத அசெண்டிங் டிசெண்டிங் ரேண்டம் ஷார்ட் டைம்ல எக்ஸிபிட் பண்ணி காட்டினேன். இது எப்படி முடிஞ்சது? ஒன்லி திங் ட்ரெயின்டு மெமரி. இவ்வளவுதான் விஷயம். சோ நம்மளால முடியும் அப்படின்றத கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா நம்மளால முடியும். ஓகே, சோ இதுதான் இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ரைட், ட்ரெயின்டு மெமரி. இதோட நான் மறுபடியும் அன்மியூட் பண்ணிட்டே இருக்காங்க. அது யாரோட மைக் நீங்க செக் பண்ண மாட்டீங்களா? பேசுறீங்க, மறுபடியும் நீங்க அதை மியூட் பண்ணிக்கணும்ன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி யூ டேக் யுவர் செல்ஃப். என்னோட டைம் ஃபுல்லா உங்களுக்கு நான் மியூட் பண்ணிட்டு இருக்கிறதுலயே போயிட்டு இருக்குது இல்ல? Okay. Coming back to today's sessions, 9 ல இருந்து 13 வரைக்கும் ஒரு fast recap. Point number 9, potential, belief, action, result. Point number 10, listening skills. Point number 11, parallel studies. Point number 12, cramming, understanding. Point number 13, trained memory, untrained memory. Okay, மறுபடியும் சொல்றேன், உங்களோட மைக்க தவறுதலா தான் நடக்குது. அது யாரும் வேணும்னு பண்றதில்ல. அதையும் அவாய்ட் பண்ணணும். யார் ஒருத்தங்க நீங்க இத வந்து ரெக்கார்டிங் எங்களால கண்டுபிடிச்சிக்க முடியும், யாரோட மைக் அந்த சவுண்ட் கொடுத்துட்டு அதை பார்த்தா அதுக்கப்புறம் நீ பெர்மனண்டாவே உன்னோட மியூட் பண்ணிடுவோம். நான் அந்த நிலைமைக்கு உங்களை கொண்டு போக வேண்டாம்னு நான் பாக்குறேன். சோ ஒன்ஸ் யூ அன்மியூட் யுவர் மைக், இம்மிடியட்லி பேசி முடிச்சோன்னா அதை மியூட் பண்ண கத்துக்கணும். திஸ் இஸ் மஸ்ட். இத பிராக்டிஸ் பண்ணாதான் இன்னைக்கு டே 7க்கு வந்துட்டோம். இதுதான் நமக்கு டிசிப்ளினரி ஒன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம டைம், மத்தவங்க டைமை ஸ்டீல் பண்ணக்கூடாது. ஓகே, சோ டுடே 2 டாபிக் முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒன் மைண்ட் அண்ட் தாட்ஸ், செகண்ட் மெமரி டிப்ஸ். இது வரைக்கும் 13க்கு வந்துட்டோம். இந்த 2ல ஏதாவது கிளாரிபிகேஷன் இருந்தா கிளியர் பண்ணிக்கலாம். நான் நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் போறேன். Anybody? No, sir. Okay. No doubt. Parents, sir, Ganapati. Yes. Sir, the mind and thoughts சொன்னீங்க இல்லையா?
எனக்கு அதுல ஒரு சின்ன ஒரு சந்தேகம் சார். என்னோட சொந்த அனுபவத்துல இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நான் வந்து நிறைய தடவை அந்த சின்ன வயசுல அல்லது இந்த காலேஜ் படிக்கிறப்ப, ஸ்கூல் படிக்கிறப்ப அடிக்கடி வந்து இந்த பாரதியாரோட நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அந்த பாட்டை அடிக்கடி சொல்லுவேன். ஹலோ, சொல்லுங்க, கேக்குது. அதே மாதிரி இந்த நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாளொரு குயவனை வேண்டி அந்த பாட்டு அடிக்கடி சொல்லுவேன். ஆனா ஒரு ஆஃப்டர் எல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இன்டென்ஷன் அப்படியே ஆப்போசிட்ல தான் எனக்கு வந்து லைஃப்ல நடந்திருக்கு. ஓகே. சோ என்னை அறியாம என்னோட சப்கான்சியஸ் மைண்ட் வந்து கான்சியஸா நான் வந்து ஒன்னு சொல்றேன், பட் என்னோட சப்கான்சியஸ் மைண்ட் அப்படியே ஆப்போசிட்டா ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படிங்கறத தான் நான் இப்ப உணர்றேன். ரைட். இதுக்கு வந்து விளக்கா நம்மளுடைய நான் இப்ப கொடுத்துட்டு இருக்கிறது எதுக்குமே இப்போ ஒரு டாட் தான் வச்சிட்டு இருக்கோம். சோ திஸ் இஸ் மைண்ட், திஸ் இஸ் த இன்சிடென்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கோம். இத இந்த லெவலோட எண்ட் முடிச்சு அடுத்த லெவல் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் 2 டேஸ்ல அதான் கிளாஸ். அது வரைக்கும் யூ ஹேவ் டு வெயிட். ஓகே ஓகே ஓகே, thank you. ஓகே, வேற அருணா சார். சார் இவரு எது சொன்னாரோ அதே தான் சார். எது பாசிட்டிவா ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நினைக்கிறோம், பட் அது ஆப்போசிட்டா தான் சார் நடக்குது எப்பவுமே. ஓகே, அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ என் பையனுக்கு ஃபீவரே வந்திருக்காதுங்க. நான் சொல்லுவோம், ஐயோ ஃபீவரே வரல, ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி முடிச்சு நெக்ஸ்ட் டே இல்ல இந்த வீக்ல எப்படியாச்சும் வரும் சார். இது எப்படி நடக்குதுங்க? இதுக்கு எல்லாத்துக்குமே நான் சொல்றேன், எல்லாத்துக்குமே கண்டிப்பா நம்ம கிளாஸ்ல இது எல்லாம் ஏன் அப்படிங்கறத முழுசும் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். கவலையப்படாது. எவ்ரி ஆஸ்பெக்ட்ஸ் நம்மளோட தாட்ஸ், வேர்ட்ஸ், ஆக்ஷன், ரிசல்ட் எல்லாமே பார்ப்போம். சரிங்க சார். அப்ப என்ன பண்ணணும்ன்றதையும் நம்ம பார்ப்போம். ஓகே, சரிங்க சார். ஓகே சார். ரைட். இப்போ நம்ம தேர்ட் செஷனுக்கு என்டர் ஆகிறோம். லிசனிங் ஸ்கில்ஸ். கவனிங்க கவனிங்க கவனிங்க. அதுக்கு முன்ன நான் ஏற்கனவே உங்ககிட்ட கேட்டேன், இந்த கிளாஸ்க்கு வந்திருக்கிறவங்க இல்ல ரெக்கார்டிங் செஷன் பாக்குறோம் யாரா இருந்தாலும் எனிபடி இந்த இதுக்கு என்டர் ஆனவங்க த்ரூ அந்த ஹிந்து பேப்பர்ல ஆட் பார்த்து வந்தோம். அன்னைக்கு ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ஃபுல் பேஜ் ஆடு கொடுத்துருந்தோம். விஜயும் 2 பேரும் சேர்ந்து கொடுத்துருந்தோம். அந்த ஆடை பார்த்ததுனாலதான் இந்த கிளாஸ் நான் வந்தேன் அப்படின்றவங்க யாராவது இருந்தா இமீடியட்டா எனக்கு கால் பண்ணி பேசுங்க. ஐ வாண்ட் டு நோ தட். யாருமே பண்ணல, சொல்லவும் இல்லை. அது ஏதாவது இருந்தா ஒன்ஸ் அகைன் நான் ரிப்பீட்டிங், வெயிட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட், அவரோட குரூப்ல நான் பார்த்துட்டே இருக்கேன், என்னால வாய்ஸ் மெசேஜ் போட்டு சலிச்சு போயிட்டேன். 54 அதுல நம்பர்ஸ் இருக்கு. ஆனா எங்கிட்ட அங்கிருந்து வந்தவங்க 26 28 தான் இருக்கு. வாட் எவர் த ரிமைனிங் ஐ டோன்ட் நோ. நானும் அந்த குரூப்ல வாய்ஸ் மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்கேன், ரெக்கார்டிங் அதுல போட்டுக்கிட்டு தான் இருக்கேன், வேற வழியே இல்லாத. ஆனா அந்த 26 பேர் என்ன ஆனாங்க? பே பண்ணல, ஆனா கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யார்? அவங்க பே பண்ணாதவங்க தான் உடனே பண்ணிருங்க. இல்லைனாலும் உங்களோட இதை எனக்கு கால் பண்ணி பேசுங்கன்னு சொல்லியாச்சு. அவங்களும் இது வரைக்கும் பண்ணல. ப்ளீஸ் கோ ஹெட். இது இன்ஃபர்மேஷன் டு தோஸ் ஹூ ஆர் அட்டெண்டிங் வித்தவுட் பேயிங் அண்ட் வித்தவுட் கமிங் டு மை அக்கௌண்ட். என்னோட நேமுக்கு, என் கான்டாக்ட்ல இது வரைக்கும் ரெஜிஸ்டர் ஆகல, என்னோட நாலேஜுக்கே வராத அந்த குரூப்லயே இருக்கிறவங்களுக்கு இதை சொல்றேன். ஏன்னா கூடி சீட்ல அப்ப அந்த குரூப் நான் கட் பண்ணிடுவேன். இங்க மட்டும்தான் போட போறேன். எதுல? மெமரி எம்பவர்மெண்ட் 7ல. சோ நீங்க மெமரி எம்பவர்மெண்ட் 7க்கு வராதவங்க, இது வரைக்கும் வராத இருக்கிறவங்க எனக்கு இம்மீடியட்டா வாட்ஸ்அப்ல உங்க நேம், உங்க பிளேஸ் சென்ட் மீ, என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பியிருக்கேன். ரைட்? ஓகே, இன்னைக்கு ஃபைனல் செஷனுக்கு நம்ம போறோம். லிசனிங் ஸ்கில்ஸ். இதோ நான் இன்னைக்கு பாக்குற ஒருத்தர், அவர்கிட்ட இருந்து நாம என்ன கத்துக்கணும் அப்படின்ற. இவர் ஒரு மகான், இந்தியாவை சேர்ந்தவர். 1863 ஜனவரி மாதம் 12ஆம் நாள்
கொல்கத்தாவில் பிறந்தவர். அவங்க அப்பா ஒரு லாயர், ஹைகோர்ட் லாயர், விஸ்வநாதன். அவங்க அம்மா புவனேஸ்வரி தேவி. வேதங்கள், ராமாயணம், மகாபாரதம் எல்லாம் படிச்சவங்க. என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? விவேகானந்தர். எஸ், அவர் பெயர் நரேந்திரநாதன். சரியா? ஓகே. நல்ல வசதியான குடும்பத்துல பிறந்த இந்த நரேந்திரநாதன் இளம் வயதிலேயே அவங்க அம்மா கிட்ட சொல்றான், நான் துறவரம் போறேன் அப்படின்னு. நான் துறவி ஆகணும், துறவரம் போறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மாவும் சரிப்பா போவையா அப்படின்றாங்க. சரி, அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒண்ணு செய்யணும் அப்படின்னு கேக்குறாங்க அவங்க அம்மா. என்ன செய்யணும் சொல்லுங்க. நீ போய் கிச்சன்ல போய் கத்தி ஒண்ணு இருக்குல்ல, அந்த காய் நறுக்கிற கத்தி, அதை எடுத்துக்கோ அப்படின்றாங்க. அவன் போறான், ஓடி போய் எடுத்துட்டு வந்து அவங்க அம்மாட்ட நீட்டுறான். வாங்கிட்டு, ஆஹா நீ எல்லாம் யூ ஆர் நாட் ஃபிட் அந்த பொசிஷனுக்கு, துறவரம் போறதுக்கு இப்போதைக்கு உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா? அப்படித்தான்பா. சரி போயிட்டான். மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறுபடியும் அதே கேட்கறான். அவங்க அம்மா உடனே போய் கிச்சன்ல போய் கத்தி எடுத்துட்டு வாங்குறாங்க. மறுபடியும் போறான், எடுத்துட்டு வரான், நீட்டுறான். ஓஹோ நீ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவன் மறுபடியும் வெக்ஸாரான் போறோம். இப்படியே நடக்குது. ஒரு நாள் மறுபடியும் கேட்கறான். அவங்க அம்மா நின்னாங்க. போங்கம்மா, நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும், இதேதான் பண்ணுவீங்க, நானும் போல. ஏய் நீ போகணும்னு ஆசைப்பட்டா செய்யாத செஞ்சுதாங்க, சரி போங்க அப்படின்ட்டு போறான். கத்தி எடுத்துட்டு வந்து நீட்டினான். அவங்க அம்மா வாங்கிட்டு, நவ் யூ ஆர் கேப்பபிள், யூ கோ அப்படின்னா. என்ன இந்த இதுக்கு முன்னால் நடந்ததுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு அவன் கேட்டான் ஆச்சரியத்துல. அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, இத்தனை நாள் நான் சொல்லும்போது நீ கத்தி எடுத்துட்டு வந்து நீட்டினல, அந்த கத்தியோட கூர்மையான பகுதியை என்னை பார்த்து அபியூஸ் பண்ணிட்ட. ஒன் சைடு சேஃபான அந்த ஹேண்டில நீ கையில பிடிச்சிட்ட. அந்த உனக்கு கம்ஃபர்ட் ஜோன் அதை நீ கையில பிடிச்சிட்டு அந்த டேஞ்சர் பார்ட்டை ஆப்போசிட் பக்கத்துக்கு கொடுக்குற. ஆனா உண்மையான இதுல இன்னைக்கு என்ன பண்ணன, அந்த கடினமான பகுதியை ஓம்பக்கம் வச்சுக்கிட்டு அந்த கம்ஃபர்ட் ஜோன், அந்த கம்ஃபர்டான அந்த ஹேண்டில என் பக்கம் கொடுத்த, எனக்கு எந்த பாதிப்பும் இல்லாதப்ப. இதுதான் ஒரு துறவிக்கு தேவையானது. அந்த குவாலிட்டி இப்போ உங்ககிட்ட இருக்கு, நீ போலாம் அப்படின்னு சொன்னதா அவரோட இதுல இருக்கு. ஓகே சரி, இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? தன்னுடைய சுயநலத்தை மறந்து மத்தவங்களுக்காக ஏதாவது செய்யறவங்க தான் அந்த பொசிஷனுக்கு வரணும்னு அவங்க அம்மா சொன்னதா சொல்லி அவங்க அம்மா பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட சீடர் ஆகிறார். அவரு ஃபுல் அண்ட் ஃபுல் தியானத்தில் இருக்கார். அவருடைய அந்த டெடிகேஷனை பார்த்த அந்த மகான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இவருக்கு விவேகானந்தர் அப்படின்னு பெயரை வைக்கிறார், பெயரை மாத்துறார். சோ அதுல இருந்துதான் அவரு விவேகானந்தரா மாறுறார். நரேந்திரநாதன் விவேகானந்தரா மாறினது இங்கதான். அதுக்கப்புறம் அவரு இந்தியாவில் இருக்கிற அனைத்து பகுதிகளுக்கும் பயணம் செய்தது 2 பேர் தான் இந்த இந்தியாவுடைய. ஒருத்தர் மகாத்மா காந்தி, இன்னொருத்தர் விவேகானந்தர். எல்லா இடத்துக்கும் பயணம் செய்யறார். அதன்படி 1893 டிசம்பர் மாசம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வர ராமநாதபுரம் இதெல்லாம் போயிட்டு நம்ம கன்னியாகுமரி அந்த ராக்ல 48 மணி நேரம் தியானம். அதுதான் என்லைட்மென்ட். புத்தருக்கு ஒரு போத்கயா, நரேந்திரநாதனுக்கு ஒரு கன்னியாகுமரியில் அந்த பாறை. சோ அதுதான் இப்ப விவேகானந்தர் ராக் அப்படின்ற பெயர்ல ரொம்ப நாமெல்லாம் போய் பார்த்தா ரொம்ப இருக்கும். ஆனா அன்னைக்கு அவர் போய் உட்கார்ந்தப்ப வெறும் பாறை மட்டும். அங்க போறதுக்கு கூட போட்டுக்கு காசு கேட்டானுங்களா, அங்க அந்த படகுக்கு காசு கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட கிடையாது, ஒரே ஒரு காவியை வச்சு கட்டிட்டு இருக்கிறாரு.
எகிரி குதிச்சு நீந்தி போனாராம். 2 நாள் சோறு தண்ணி ஒண்ணும் கிடையாது, ஃபுல் மெடிடேஷன். இப்ப யாரும் இளநீ இதை கொண்டு வந்து கொடுத்தாங்களாம், அது கூட அவரு அந்த 2 நாள். அதுக்கப்புறம் அவருக்கு அந்த என்லைட்மெண்ட் இங்க கிடைச்சது. ஓகே, இவருடைய அறிவு ஞானத்தை பார்த்த ராமநாதபுரத்தை சேர்ந்த மன்னர் பாஸ்கர சேதுபதி அவருக்கு அமெரிக்காவுல அந்த ரிலிஜியஸ் பார்லிமெண்ட்ல பேசுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. இந்தியாவில இருந்து ஒருத்தருக்கு அவங்க கூப்பிட்டாங்கன்னா அது ராமநாதபுரம் மன்னர் பாஸ்கர சேதுபதி. அவர் நல்ல சொற்பொழிவாளர். அவரு பார்த்த என்னை விட இவர் தான் தகுதியான ஆள் அப்படின்னு அவரும் நம்ம சென்னையை சேர்ந்த ஒரு ஆசிரியர் அலசிங்க பெருமாள் அவரும் அவருக்கு பாவம் ஒரு ரூபாயா கலெக்ட் பண்ணி நிறைய பணம் சேர்த்து இவருக்கு பயண செலவுக்கு காசுலாம் வேணும் இல்ல, ஏன்னா இவர் நல்லா சாப்பிட்றாரு, எல்லாம் கொடுத்து கப்பல்ல அனுப்பி வச்சாங்க. அது போறதுக்குள்ளே எல்லாம் செலவு பண்ணிட்டாரோ, அது வேற விஷயம். அங்க போயிட்டு இவரு செப்டம்பர் 11, 1893 சிக்காகோல ரிலிஜியஸ் பார்லிமெண்ட்ல எல்லாம் கோட்டு சூட் போட்டுட்டு அப்படியே சும்மா வெஸ்டர்ன் ஸ்டைல்ல கலக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் பேசுறாங்க. நம்மால் பேச போய் நிக்கிறாராம். எல்லாரும் ஒரு நக்கலா பார்த்திருக்காங்க. ஏன்னா இவரோட உடை அப்படி, இவருடைய வெளிப்புற தோற்றம் அந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் சிரிப்பா கிண்டலா நக்கலா ஏளனமா பார்த்தப்போ எல்லாரும் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் சொல்லும்போது இவர் மட்டும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு ஆரம்பிச்சப்பயே எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. சோ நம்ம அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவோம், வின்னர்ஸ் டோன்ட் டூ டிஃபரெண்ட் திங்ஸ், தே டூ த திங்ஸ் டிஃபரெண்ட்லி. சோ உண்மையான ஒரு வின்னர் அப்படின்றதே எல்லாரும் செய்யறதையே தானும் செய்ய மாட்டாங்க, அவங்க செய்யறதையே கொஞ்சம் வித்தியாசமா செய்வாங்க அப்படின்றோம். அதுதான் எல்லாரும் சொன்னதுதான் இவரு சொல்றார், ஆனா இவரு வித்தியாசமா சொன்னார், அவ்வளவுதான் அங்க விஷயம். சோ அதனால் மக்கள் ஈர்க்கப்பட்டு இவர்கிட்ட இருந்த அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் சொல்லுவோம், இவருடைய பாடியில இருந்து வர அந்த ஓரா மக்களுக்கு அந்த அட்ராக்டிங் பவர், ஃபேசினேட்டிங் பவர் அவர்கிட்ட அந்த இருந்துச்சு. எல்லாருமே அப்படியே சொக்கிட்டாங்க. அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கைத்தட்டல் நிறுத்துறதுக்கு 10 நிமிஷம் ஆச்சு. அப்புறம் இவர் ஹீரோ ஆயிட்டார். ஏன்னா இந்தியாவை பத்தியும் நம்ம ரிலிஜியஸ் பிலீஃப பத்தியும் அப்படி நிமிர்ந்து நிக்க வச்சது. அதுக்கப்புறம் இவருக்கு எல்லா இடத்துலயும் வரவேற்பு. பல இது 4 வருஷம் திரும்பி வர்றதுக்கே அவரை விடமாட்டேன்ட்டாங்க. 97ல தான் பேக் டு இங்க அந்த சென்னையில ராமகிருஷ்ண மத் ஆரம்பிச்சார். ராமகிருஷ்ணர் பெயர்லயே ராமகிருஷ்ண மடங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. அப்படியே வந்தார். அதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ் 1897ல வந்தாரா, 1902ல போய் சேர்ந்துட்டார். 39வது வயதில் போயிட்டார். ஓகே, சரி. இவரு ஒரு தடவை தியானத்துல உட்கார்ந்தாரு அப்படின்னு வச்சுக்கோங்க, என்ன இவரை போய் உழுக்குன்னு உழுக்குவாங்களாம். ஆளு இருக்காங்க இல்லையான்னு தெரியலையேன்ட்டு. அந்த அளவுக்கு அந்த மெடிடேஷன் பவர், அதோட விளைவுதான் அந்த பவர் தான் அவரை இந்த அளவுக்கு கொண்டு போச்சு. அவர் எஜுகேஷனை பத்தி இருக்கலாம், மத்த எந்த இதுல பத்தி இருக்கலாம், அவர் பேசின பேச்சுக்கள் என்ன மெச்சூரிட்டி, அதுதான் என்லைட்மெண்ட் அப்படின்னா. அந்த வயசுல அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் இது கொண்டு வந்தாரு அப்படின்னு சொன்னா, that power from this meditation, தியானம், ஆழ்ந்த தியானம். அதை பத்தி நான் இப்ப உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் நம்ம ஆக்சுவலா நான் இன்னும் டெய்லி ஒரு செலிபிரிட்டிஸை பத்தி பார்த்துட்டு வர போறோம். அதுல நம்ம நாட்டை சேர்ந்தத நேத்து அசோகரை பார்த்து ஒரு மன்னரை பத்தி பார்த்தோம், இன்னைக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் பத்தி பார்த்தோம். ஏன்னா விவேகானந்தர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் எத்தனையோ இருக்கு. எல்லா ஏரியாவையும் டச் பண்ணியிருக்கார், எல்லா விஷயத்தையும் விளக்கம் கொடுத்திருக்கார். அவர்கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது, தெரிஞ்சுக்க வேண்டியது
பல இருக்கு. ஓகே ரைட். அதுல எனக்கு பிடிச்ச ஒரு quote. Take up one idea, make that idea into your life. Think of it, dream of it, live on that idea. That is the way key to success. அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், கிளமன் ஸ்டோன் சொன்னாரு, God never give an idea to you without the power to achieve that. அதேதான் இவர் என்ன சொல்றாரு, ஒரு ஐடியா கிடைக்குதா, அதை எடுத்தியா, அதுவா வாழ்ந்துரு, அவ்வளவுதான். ஓகே. அதுக்கடுத்து இன்னொன்னு சொல்றாரு, காட பத்தி, கடவுள் அப்படின்ற. பிலீவ் இன் காட் இஸ் நத்திங், பிலீவ் இன் யுவர் ஓன் செல்ஃப். அவ்வளவுதான். உன் மேல நம்பிக்கை வை, அதான் கடவுள். தன் மேல் நம்பிக்கை இல்லாத ஒருவன் அவன்தான் நாத்திகன். யார் ஒருவன் தன் மேல் நம்பிக்கை வைக்கிறானோ அவனே கடவுள், அவனுக்குள்ளே கடவுள். அதனால் believe in yourself. To me, he is not an atheist who does not believe in God. To me, he is an atheist who does not believe in himself. அதனால உன்மேல் உனக்கு நம்பிக்கை வைக்க வேண்டும். ஓகே, அவ்வளவுதான். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், டுடேஸ் டாபிக் ஓவர். ஃபைனல் செஷன், கொஸ்டின் டைம். கேள்விகள் கேட்கலாமா? கேட்கிட்டா வேண்டாம்? இருக்கீங்க 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 தெரியுது. ஓகே, விவேகானந்தரின் தந்தை பெயர், அவரோட ப்ரொஃபஷன்? லாயர் சார், விஸ்வநாதன். ஓகே, லாயர், ஹைகோர்ட் லாயர் விஸ்வநாதன். விஸ்வநாதன். ஓகே, விஸ்வநாதன். அப்ப விவேகானந்தரின் இயற்பெயர்? நரேந்திரன். நரேந்திரநாதன். ஓகே, குட். ரைட். நான் அவரு எங்கேயோ போய் பேசினாருன்னு சொன்னல, அப்ப அவருக்கு என்ன வயசு? சார் 39. அமெரிக்கால போய் பேசினாருன்னு சொன்னலப்பா, ரிலிஜியஸ் பார்லிமெண்ட்ல. அப்ப அவருக்கு வயசு என்ன? 30 சார். 33. Yes, 30 sir. 30. 1893 செப்டம்பர் 11 அப்படின்னு சொன்னேன். நீங்க அதை கவனிச்சிருந்தா புரிஞ்சிருக்கோம். அப்போ அவருக்கு வயசு 30. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்லட்டுமா? ரைட். விவேகானந்தரோட குருவின் பெயர் என்ன? குரு குரு ராமகிருஷ்ணா. பரமஹம்சர். ஓகே, ரைட். இப்போ இந்த இடத்துல இன்னொரு நான் உங்ககிட்ட சொல்லாத ஒரு கேள்வி கேட்கிறேன். அவர் இறந்தப்போ அவருக்கு வயசு 39ன்னு சொன்னேன். இந்த 39வது வயசுல கரெக்டா அந்த 39ல இறந்த இன்னும் ஒரு சிலர் மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ், பெரிய லெவல்ல சாதிச்சவங்க, ஆனா 39 வயசுலயே இறந்திருக்காங்க. சார் நீங்க 36 வயசு தானே சார் சொன்னீங்க? 39, 1902ங்க. 1863, 1902. சார் ராமானுஜர் சார். ராமானுஜர். ஐயோ அநியாயம். இல்ல 39ல ராமன். நீங்க கணித மேதை சொல்றீங்களா? இல்ல சார், ராமன் அவரு இதோட இன்னும் கம்மி. நான் சொல்றது எக்ஸாக்ட்டா 39 சொல்றேன். யாராவது எனிபடி? மகாகவி பாரதியார் சார். பாரதியார். எஸ், பாரதியார். பாரதியார். அப்புறம் இன்னும் பகத்சிங். பகத்சிங் 23.
போட்டு குடிச்சு கிளம்புறேன். நான் கிளம்ப நேரு 39 வயசுல இருந்தாங்கன்னு கேட்டா யோசிக்கிறீங்களா? சரி நானே சொல்லிடுறேன். ஒருத்தர் சொல்றாரு, மகாகவி பாரதியார் ஒன்னாச்சா, வீரபாண்டிய கட்டபொம்மன் ரெண்டா, மார்ட்டின் லூதர் கிங், கருப்பு காந்தி என்று அழைக்கப்பட்ட மார்ட்டின் லூதர் கிங். போட்டு பின்னாடி Okay, right friends, that's all the topic today. I hope you have enjoyed. Right, நாளை மீண்டும் இன்னும் பல புதிய செய்திகளுடன் சுவையான தகவல்களுடன் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரிஷி கிருஷ்ணன். தேங்க்யூ. நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். இன்னைக்கு கிளாஸ் செமையா இருந்தது. செமையா இருந்துச்சா? குரூப்ல விஜய்க்கு போட்டு விடுங்க ஃபீட்பேக். செமையா இருந்தது சார் அப்படின்னு மெசேஜ் போடுங்க. ஓகே சார். ரைட், தேங்க்யூ.